பாண்டியன் ஸ்டோர் அப்படிங்கிற சீரியல் நாங்கள் 2 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். அது ஒரு குடும்ப சீரியல். கூட்டு குடும்பமாக எல்லோரும் வாழ்ந்தோம். நிஜமாகவே அப்படி தான் வாழ்ந்தோம். என்னை தனமக்கான்னு கூப்பிடுவா, சுஜி அக்கான்னு கூப்பிடுவா. எப்போவுமே அவன் முகத்தை சிரிச்சு தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. எங்களால் தாங்க முடியாத ஒரு துயரம். இந்த சீரியல் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. சித்ரா முல்லையா எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் இருக்கா அப்படிங்கிறது மட்டும்தான் என்னால் இப்போ நினச்சி பார்க்க முடியுது. முல்லையா நிறைய ரோல், நிறைய சீன்ஸ், நிறைய எமோஷன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கா. ஆனால் சித்ராவா எனக்கு அவள் கண்ணில் வெறும் சிரிப்பு மட்டும்தான் இருக்குது. சித்ராவா நான் அவளை சிரித்து மட்டும்தான் பார்த்துருக்கேன். வேறு எந்த ஃபீலிங்கும் பார்த்ததில்லை. எனக்கு நிஜமாகவே ஒரு தங்கச்சி இறந்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு இதுக்கு மேலே நான் பேச விரும்பல. நான் நிஜமாக நாங்கள் எல்லாருமே மிஸ் பண்ணுறோம். எங்கள் குடும்பமே மிஸ் பண்ணுது. இந்த அளவுக்கு ஒரு அதுதான் நாங்கள் எல்லாருமே மீடியாவில் அவள் இருக்கிறப்ப உயர்வாக பேசுறதுக்கு ஆசைப்பட்டோம். அவள் இல்லாதப்ப அவளோட தகுதிகளை சொல்ல வேண்டியதாக இருக்குன்றது தான் ரொம்ப வருத்தத்தை கொடுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு பொண்ணை இனிமேல் பார்க்க முடியாதுங்க. அவ்வளோ தைரியமான பொண்ணு. சுஜி சொன்ன மாதிரி எல்லாருமே முல்லையா எல்லார் மனசில் இடம் பிடிச்சா. ஆனால் சித்ராவா இன்னும் எத்தனை கோடி மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்க. அவ்வளவு பாசமான ஒரு பொண்ணு. வணக்கம். இது எங்கள் எல்லாருக்குமே ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் போன மாதிரி தான் இருக்குது. எங்கள் அம்மா அப்பாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னையும் என் ஒய்ஃபையும் பார்த்ததை விட உங்கள் 2 பேரை தான் அதிகமாக பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ஊரில் இருந்தார், கிளம்பி வந்துட்டார். எப்படி ஜீர்ணிச்சிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா டெய்லி பார்க்குற ஒரு முகம், டெய்லி பேசின ஒரு ஃப்ரெண்டு இல்லைன்றது ஏற்றுக்கவே முடியல. எப்படி இதுலேருந்து கடந்து வர போகிறோன்னு யாருக்குமே தெரியல. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் என்ன சொல்லி ஆறுதல் படுத்துறதுன்னு தெரியல. இதில் இது டைம் தான் பதில் சொல்லணும். நன்றி. ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருந்தாங்க அன்றைக்கி நைட்டு வரைக்கும். இப்போது உள்ள எப்போவுமே ஃபேஸில் சிரிச்சிட்டே தான் இருப்பாங்க. எனக்கு உள்ள மார்ச்சுரியில் பார்க்கும்போது அப்போ தான் அவங்க ஃபேஸ்லேயே சிரிப்பு இல்லாமல் பார்த்தேன். தம்பி தம்பின்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு வாரம் நியூஸ் தான். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு வாரம் நியூஸ் தான். அதுக்கப்புறம் அவங்க அடுத்த நியூஸை தேடி போயிடுவீங்க. இவ்வளோ எடுக்கிறீங்களே, என்ன பண்ண போகிறீங்க? சித்ராவுக்கு கரெக்டான நீதி கிடைக்குமா? வயிறு எரியுது. கூட நடித்த எங்களுக்கே வயிறு எரியுதுன்னா பெற்றவங்களுக்கு எவ்வளோ வயிறு எரியும்? ரொம்ப நல்ல பொண்ணு, துணிச்சலான பொண்ணு. அந்த பிள்ளை தற்கொலை பண்ணிக்குமாலாம் எனக்கு தெரியாது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஷூட்டிங்கில் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் என்னோட உட்காந்து ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்துச்சு. அடுத்த 2 நாளில் இப்படிப்பட்ட ஒரு துன்பியல் சம்பவம் நடக்கும்னு கற்பனையில் கூட நினச்சி பார்க்கல. மிகப்பெரிய வருத்தம். அந்த பிள்ளையோட ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறத கற்பனையில் கூட நினைக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு பிரமாதமான நடிகை, டெடிக்கேஷனான ஆர்டிஸ்ட்டு. அவங்கள இறந்து வாடும் அவங்க குடும்பத்தாருக்கும் ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.